ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எப்போவுமே ஹோட்டலுக்கு வந்து அடிக்கடி போக மாட்டோம். ரேராக தான் போகிறது. இப்போ சில சமயம் வந்து ஈவினிங்கில் வந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் தான் நம்ம ஒரு பஜ்ஜியோ வடையோ ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி நம்ம வந்து யோசித்து போவோம். அல்லாமல் மற்றபடி நம்ம மேக்ஸிமம் போகிறது கிடையாது. அப்படி நம்ம போகும்போது கடையில் பேக் பண்ணும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பஜ்ஜி வடை எல்லாம் சேர்த்து அப்படியே சேர்த்து பேக் பண்ணி அதுக்கு கூடவே சட்னியும் உள்ளாடியே வச்சு பேக் பண்ணுறாங்க. அப்போ அதை வந்து உள்ளாடி வச்சு பேக் பண்ணாமல் தனியாக தாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால், அவங்க அப்படியே தனியான பேக் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி மூஞ்சில் போட்ட போல் அந்த வாங்குகிற பார்சலை வந்து கையில் கூட தர மாட்டாங்க, படார்னு தூக்கி கீழே போடுறாங்க. இதே போல் தான் ஏதாவது லஞ்சு அந்த மாதிரினா நம்ம உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் குக் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் நம்ம வந்து கொஞ்சம் இட்லியாக இருந்தாலும் சரி, சாதமாக இருந்தாலும் சரி, வெளியே ஹோட்டலில் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சாம்பார் கொஞ்சம் கூடுதல் தாங்க, நம்ம பேமெண்ட் தர்றோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனாலுமே வந்து அந்த ஒரு சிம்பிள் மேட்டர் தான். ஒரு 10 ரூபாயோ 20 ரூபா கேட்டால் கூட நம்ம கொடுப்போம். அந்த எக்ஸ்ட்ரா வந்து சாம்பார் யாருமே கொடுக்குறதில்ல. இது மேக்ஸிமம் லோக்கல் ஹோட்டல்ஸில் எல்லாம் நடக்குது. நான் வந்து நிறைய இடத்துல இதை மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன். நம்ம ரேர் தான், நம்மளால் முடியாத பட்சத்தில் தான் நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். அந்த மாதிரி நேரத்துலையும் கூட இப்படி தான் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன தான் காசு கொடுத்தாலுமே நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு இது வருது. இதே மாதிரி உங்கள் லைஃப்லையும் யாராவது அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.